ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் வந்து நம்ம வீட்டில் சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேஷன் பண்ணுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து காலையிலே வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். ஏன்னா விநாயகர் வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணுன்றதுனால ப்ரிப்ரேஷனாக வாசப்படியெல்லாம் கழுவி கோலம் போட்டாச்சு. 10 மணிக்கு மேலே நல்ல நேரம்ன்றதுனால விநாயகர் கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம். அவர் வந்தால் அவர் வெயிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வரல. பூஜை பாத்திரம்லாம் முன்னாடி நாளே வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைக்கு போயிட்டு பொரிக்கல்ல பழம், ஃப்ரூட்ஸு, பூ இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். விநாயகரை கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வாழையில் வாழைப்பழம், வாழைக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி படையல் போட்டு செய்வாங்க. ஒருத்தரோட வீட்டில் இருக்கிற வித்தியாசம் தான். ஸோ விநாயகர் இப்போ வாங்க போயிருக்கிறதுனால ஒரு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா புல், அருகம்புல், பூக்கள்லாம் போட்டு அதுக்கு மேலே வெத்தலைலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொரிக்கல்ல அந்த எள்ளுருண்டை இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சமையலும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். வடை, கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. அது முடிஞ்சிடுச்சுன்னா சமையல் ஓவர். விநாயகர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்திருக்காரு. 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. கரெக்டாக பாப்பா எடுத்துகிட்டு வந்தா. நாங்கள் எப்போவுமே இந்த கலர் பூசினது வாங்க மாட்டோம். ரொம்ப ப்ளைனாக வாங்கி சந்தனம்லாம் தெளித்து பொட்டு வச்சு அந்த அவருக்கு போடுவோம் இல்லையா, அந்த பூநூல் போடுவோம். அதுக்கப்புறம் தொப்பில் காயின் வைப்போம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஜுவல் இருந்தால் ஜுவல்லாம் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி இப்படி தான் நாங்கள் விநாயகரை கும்பிடுவோம். இந்த கலர் விநாயகர் வந்து வாங்க மாட்டோம். ஒரு வீட்டு வித்தியாசத்துக்கு ஏற்றாப்புல செய்வாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த பூநூல் மஞ்சளில் வந்து பூநூல் கலந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக அந்த பூநூல் போட்டிருப்பார். அவருடைய தொப்பில் வந்து காயின் வைக்கிறது, ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறது, விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணியும் ஏற்றிட்டேன். ஏன்னா இலை போட்டதுக்கப்புறம் நம்ம தாண்டி விளக்கேற்றக்கூடாது. அதுக்காக முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். வாசலில் விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு வந்து தான் உள்ளே விளக்கேற்றுறேன். எப்போவுமே வாசல்லேருந்து தான் உள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகணும். சாம்பிராணி அப்படி தான். இது போல் கப் சாம்பிராணி ஏற்றி ஓரமாக வச்சுட்டோம்னா நம்ம அந்த பக்கம் போய் தாண்ட வேணாம். இடம் இருக்காது, சின்ன ரூமாக. அதனால் கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலையே மறந்துட்டேன் கொண்டு வர. இதுக்கப்புறம் தான் போய் வேப்பிலை பறித்து வைக்கணும். துளசி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன். அவருக்கு பிடிச்ச எள்ளுண்டையும் பொரிக்கலையும் அவருக்கு பசிக்கலையா, அவருக்கு ரொம்ப சாப்பிடுவார் இல்லையா, அதனால் அதை மட்டும் ஃபஸ்ட்டே வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இலை போட்டு படையல் போடணும். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இன்னொரு விநாயகரும் இருக்கார். ஸோ பாப்பா விளக்கேற்றுறேன்னா அவள் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் இலையெல்லாம் போட்டுட்டேன். பத்தி காட்டணும், தேங்காய் உடைக்கணும், கற்பூரம் காட்டணும். ஸோ நான் இன்றைக்கி என்ன சமையல்லாம் செஞ்சு படைச்சேன்றதை பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்வேன், அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சக்கரை பொங்கல் அவாய்ட் பண்ணிட்டு சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பார், கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், சுண்டல், கொழுக்கட்டை, வடை, பாயசம் இதுதான் நான் அன்றைக்கி செஞ்சது. ஸோ இது வரைக்கும் போதும். ஏன்னா வந்து நிறைய நம்ம செஞ்சால் அது வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டுறோம். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தேவைக்கு ஏற்றப்போல் கொஞ்சமாக சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டேன். நம்ம பொங்கல்லாம் செஞ்சால் கீழே கொட்டிடுறோம், சாப்பிடவே மாட்டுறாங்க. பாயசமே அன்றைக்கி கொஞ்சம் வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. மெதுவடை தான் எப்போவுமே நாங்கள் செய்வோம். ஆனியன்லாம் போடாமல் மெதுவடை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார், காய் போட்ட சாம்பார் இதெல்லாம் வரைக்கும் வச்சுட்டு இதுதான் படையல் அன்றைக்கி நாங்கள் சமைச்சது. ரொம்ப சிம்பிளாக தான் நான் பூஜை பண்ணியிருக்கேன். எப்போவுமே எப்படி பூஜை பண்ணுவோம் வீட்டில், அதே போல் பாப்பா தான் பத்தி ஏற்றுறேன்னு சொன்னால் அவள் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு பூஜை வேலை எல்லாமே குழந்தை செஞ்சு கொடுத்தா. அவள் தான் குங்குமஞ்சள் எல்லாத்துக்கும் பூஜை பார்த்ததுக்கு போட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொடுத்தா. நான் கடைக்கு போயிட்டு வரமான்னு சொன்னேன். நான் போய் பொரிக்கல்லாம் வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே பாப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா. அதுக்கப்புறம் அவள் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அதனால் அவளையே விளக்கேற்ற வச்சேன். அவளையே தீபார்த்தனை காட்டுறேன்னு அவங்க அப்பா கை பிடிச்சி காட்ட வச்சார். ஸோ எல்லாமே வந்து அவளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். என் பையன் வந்து ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தராக தீபார்த்தனை காமிச்சோம். நான் மறந்துட்டேன், வேப்பிலை பறிக்க தான் இப்போ போனேன். வேப்பிலையை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி வரும். விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் தான் வந்து ஆயுத பூஜை வர்றது, புரட்டாசிக்கு தழு போடுறது, அதுக்கப்புறம் தீபாவளி வர்றது, பொங்கல்னு ஒருத்தரையும் நம்ம ஒரு படையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டே வருவோம். சரஸ்வதி பூஜை, சரஸ்வதிக்காக கும்பிடுறது அப்படின்னு பாப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் தாம்மா கும்பிடணும், நல்ல படிப்பு கடவுள்மா அப்படின்னு சொன்னேன். ஸோ தேங்காய் உடைக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு தீபார்த்தனை காட்டுவார். அதுக்கப்புறம் நான் காட்டுவேன். அதுக்கப்புறம் பசங்களாம் காமிச்சு விழுந்து கும்பிடுவோம். ஸோ அன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை வந்து இப்படி தான் பண்ணியிருந்தேன். கொழுக்கட்டைலாம் எனக்கு செய்ய தெரியாது. பட் இப்போ தான் கொழுக்கட்டை செய்ய ஒரு 2 வருஷமாக தான் கொழுக்கட்டை செய்யவே நான் கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி பாப்பா தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். எனக்கு வீடியோ எடுக்கக்கூட டைமே இல்லை. அவளே ஃபோன் எடுத்து அவளே சில கிளிப்பிங்ஸ்லாம் அவள் தான் எடுத்து வச்சுருந்தா. அதை தான் எடிட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ அவளுக்கு எடுக்க தெரியாது, இருந்தாலும் அவள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கா.
படையெல்லாம் போட்டு விளக்கேற்றிட்டு காக்காக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். கீழே 5 விளக்கேற்றி வச்சுருக்கோம், மேலேயும் 5 விளக்கேற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி முருகர் ஃபோட்டோவை எடுத்து நான் இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டேன். இல்லைனா முருகர் வந்து அந்த கார்னரில் வச்சு அவர் கோவிலக்கேற்றுவேன், அந்த விளக்க மேலேயே ஏற்றி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தீவார்த்தனை முடிஞ்சு தேங்காய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விழுந்து கும்பிட்டுட்டு அன்றைக்கி பூஜை இப்படி தான் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில். இதே அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மாவோட பழக்கம் வேறு மாதிரி இருக்கும், எங்கள் அப்பாவோட பழக்கம் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட வீட்டில் பார்த்திங்கன்னா கலரில் இருக்கிற பெயிண்ட் அடித்த விநாயகர் தான் வாங்கி வச்சு வழிபடுவாங்க. எங்கள் அப்பா வந்து மண் விநாயகர் வச்சு வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கல்யாணம் வந்ததுக்கப்புறமா அப்படி தான் எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இந்த மண் விநாயகர் வச்சு தான் வழிபடுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் 2 நாள் அவரை வாங்கினா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் இருக்கிறத வச்சே கும்பிடலாம், எது காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, இது பாரம்பரியமாக பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம். எதுக்காக அப்புறம் அவ்வளோ மண் எடுத்து விநாயகர் செஞ்சு சிலைலாம் விற்கிறாங்க? இது எல்லார் வீட்டுக்கும் அவர் வரணும், எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்க வீட்டில் இருக்க கஷ்டம் துன்பத்தெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிடணுன்றதுக்காக தான் ஒரு வீட்டுக்கே கொண்டு வரோம். அதுவே நிறைய பேருக்கு தெரியமாடுது. ஆல்ரெடி இருக்கிற விநாயகரை வச்சு சிலர் கும்பிட்டுடுறாங்க. புதுசாக வரவர் வந்து நமக்கு நல்ல தன்னம்பிக்கை, உற்சாகம், தைரியம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த துஷ்ட கஷ்டத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் விநாயகராக நம்ம எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைச்சிடணும், நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் வெளியே போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அவரை வாங்கி வச்சு நம்ம வழிபடுறது. இது சிலருக்கு தெரிய மாட்டேங்குது, இதுதான் உண்மை. நம்ம காசுக்காக பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக இப்படி தான் வழிபடணும். அடுத்து சண்டே அன்னைக்கு நான் மாங்காடு கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. வந்து நான் கல்யாணம் பாப்பாக்காக வேண்டிக்கிட்டேன், பாப்பா பிறக்கணும்னு சொல்லிட்டு லோக்ஷிதாக்காக. இந்த கோவிலோட பிரார்த்தனை வந்து 7 வாரம் கனி கொடுப்பாங்க. எலுமிச்சை கனியை சாமிக்கிட்ட மடியில் வச்சுட்டு வாரம் ஐயர் கனியை மாற்றி தருவார். 8வது வாரத்துக்குள்ளே நமக்கு அது நிறைவேறிடும். எனக்கும் அப்படி தான். நாங்கள் 7 வாரம் ஜோடியாக சண்டே ஆனால் கோயிலுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் போவோம். அந்த 7 வாரம் கனியை அவர் கொடுக்குறத சாமி மடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை ரூமில் வைப்போம். திரும்ப அந்த கனியை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். கரெக்டாக 8வது வாரம் எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அதனால் என்னால் போக முடியல. அந்த 8வது வாரம் பால் வாங்கி வீட்டில் காய்ச்சி பாதாம் பால் எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரணும். இதுதான் இந்த பிரார்த்தனையை வந்து ப்ரொசீஜரு. ஸோ 8 வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே நிறைவேறிடும். ரொம்ப பெரிய கோவிலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ரொம்ப நேரம் இருந்து தங்கிட்டு வரலாம். நம்ம தங்கறதுக்குன்னு சமுதாய கூடம் கூட இருக்குது. இங்கே வேண்டுதல் மொட்டை அடிச்சு காது குத்துறவங்க எல்லாருமே இருக்காங்க. இங்கே பொங்கல் வைக்கிற மடமும் என்ட்ரன்ஸில் இருக்குது. இங்கே 2 வழி இருக்குது. நான் வந்தது பின் சைடு வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ இப்போ கோயிலை சுற்றி வந்து இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் விழுந்து கும்பிட்டுட்டு மாங்காடு காமாட்சினாலே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க அந்த நெருப்பில் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணி சிவனை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இங்கே குழந்தை வர வேண்டிக்கிறவங்களாம் இந்த மாதிரி தொட்டில் கட்டிட்டு போயிருக்காங்க. நிறைய தொட்டிலாம் இருந்தது. இந்த விழுந்து கும்பிட்ற இடத்துலேருந்து நேராக பார்த்தா அதான் மெயின் என்ட்ரன்ஸ். அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் உள்ளே நுழையும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வாஷ் பேஷன் அதெல்லாம் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கும் மடம் இருக்குது. நம்ம கவுண்டரில் போய்ட்டு இங்கே நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். ஸோ எங்கள் கல்யாணத்தையும் இங்கே மாங்காட்டு கோயிலில் கேட்டப்போ நின்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். இங்கே யாகம் வளர்க்க மாட்டாங்க, மெட்டி உள்ளே போட அலௌட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் எல்லாம் பொங்கல் வச்சுட்ருக்காங்க. வேண்டிக்கிட்டா இங்கே வந்து பொங்கல் வைக்கலாம். நல்ல ஒரு சக்தி பவர் அதிகம். நிறைய பேருக்கு அன்றைக்கி முகூர்த்த நாள்ன்றதுனால கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு நான் கல்யாணம் பொண்ணுங்களாங்க அன்றைக்கி பார்த்தேன். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பிரகாரத்து உள்ளே ஒரு 10 பேரை நிற்க வச்சு சிம்பிளாக கல்யாணம் பண்ணி விடுவாங்க. கல்யாணம்னா நிறைய பேர் ஆசீர்வாதத்தோடு நிறைய பேர் வந்து வாழ்த்தணும் நம்ம நினைப்போம். அதனால தான் நாங்கள் இங்கே அவாய்ட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம காசு கட்டிட்டோம்னா உள்ளே வந்து சாமி பாதத்தில் தாலியை வச்சு எடுத்து கொடுப்பாங்க. 10 பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் நாங்கள் வேணான்ட்டு, யாகம் வளர்க்கல இல்லையா, அதனால் வேணாம் சொல்லிட்டோம். இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இங்கே கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்ம பணம் கட்டிட்டு பண்ணிக்கலாம். இந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சர் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது எப்போ போனாலும் உங்களுக்கு பொங்கலும் புளியோதரையும் கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா 20 ரூபாய் நினைக்கிறேன். அதை தான் வாங்கி அன்றைக்கி பிரசாதம்லாம் சாப்பிட்டு கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இங்கே வந்து ஃபோன்லாம் வந்து கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அலௌட் இல்லை. பட் நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருந்ததை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கோயில் உள்ள ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் உட்காந்த இடத்துல அப்படின்னு நினைப்பாங்க. பட் நாங்கள் சின்ன சின்னதாக கிளிப்பிங்ஸ் எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். போகாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேண்டுதல் இருந்தாலும். இந்த கோவிலுக்கு நான் பிஃபோர் மேரேஜும் போயிருக்கேன், ஆஃப்டர் மேரேஜும் போயிருக்கேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பாப்பாலாம் பிறந்து இப்போ தான் நான் போகிறேன். இப்போது நான் ஒரு வேண்டுதலோடு தான் போயிருக்கேன். அந்த வேண்டுதல் நிறைவேறினா நான் உங்ககிட்ட கடைசியாக ஷேர் பண்ணிக்குவேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் இருக்குது. அங்கே தான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இங்கேயே வாட்டர் பாட்டிலை நாங்கள் தொலைச்சிட்டு வெளியே கிளம்பிட்டோம்.
கோவிலுக்கு போனால் ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போகணும், இல்லை பசங்களோட சேர்ந்து ஃபேமிலியாக போகணும். அப்போ தான் அதோடைய முழு பலனும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் பிரார்த்தனையும் அப்படியே நிறைவேறும் சொல்லுவாங்க. ஸோ வெளியே பார்த்தாலே எலுமிச்சப்பழம் மாலை தான் அம்மனுக்கு அதிகமாக இங்கே சாத்துவாங்க. அந்த குங்குமம் மாங்காட்டு காமாட்சி அம்மனுடைய குங்குமம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த குங்குமம் நெத்தியில் வச்சாலே காருக்கெலாம் பூஜை பண்ணுறதுக்காக இங்கே கார் புது கார் வாங்கி நிறுத்தியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டு கிளம்பி வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலை மிஸ் பண்ணிட்டேன். நான் திரும்பவும் கோயிலுள்ள போய் வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். அதுக்காக பார்த்திங்கன்னா பாட்டிலே இல்லை. அன்றைக்கி கூட்டம் நிறைய பேர் வராங்க. அப்புறம் எப்படி இதுதான் பின்வாசல், இதை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கும். இது பின்வாசல் கோபுரம். என்ட்ரன்ஸ் அந்த பக்கமாக இருக்குது. இந்த பக்கமாக வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு இந்த பக்கம் பின்வாசல் வழியாக வந்தோம்னா நம்ம லெண்டு போகணும். எண்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே பொது டாய்லெட்னு இருக்கும். நம்ம அதை காசு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் வந்தேன். பாட்டில் காணோம். சரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். அதுக்காக தான் உள்ளே வரும்போது இது ஃபுல்லாக கோவில் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் ஆட்டி எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக பெரிய கோவில், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள். இங்கே வார வேண்டுதலுக்காக நிறைய பேர் வருவாங்க. 20 ரூபாய் க்யூவும் இருக்குது, 50 ருபீஸ் க்யூவும் இருக்குது, ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரீ தரிசனம் காலியாகவே இருக்கும். அதனால் அங்கேயே போய் பாருங்கள். இங்கே தான் பொங்கல் வைக்கிற இடம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வாஷ் பண்ணுற இடம். நடுவில் இருக்கிறது நீங்கள் அந்த ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அங்கே நம்ம பே பண்ணிக்கலாம். கோவிலில் ஏதாவது கல்யாணம் இல்லை சாமிக்கு நம்ம ஏதாவது அர்ச்சனை பண்ணுறோம், எல்லாத்துக்கும் டிக்கெட்லாம் அங்கே தான் வாங்கிக்கணும் நம்ம. ஸோ அந்த இடம் பே பண்ணுற இடம் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல தான் சுற்றி பார்த்தேன். இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வெளியே போயிட்டு உள்ளே பார்க்கறதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் காணும். அங்கே பெருக்கிற அக்கா கிட்டே கூட கேட்டேன். அவங்க இல்லைம்மா பார்க்கல சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் இங்கே தான் பார்த்தேன். ஆனால் வாட்டர் பாட்டில் இல்லை. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. சரின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ இப்படி இந்த பக்கம் வர இல்லையா, இதான் என்ட்ரன்ஸ்க்காக வருவாங்க நிறைய பேர். இதான் என்ட்ரன்ஸு. அந்த கோபுரம் நேராக இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் அந்த தொட்டில்லாம் கட்டுவாங்க. இங்கே சேலை, சாமி மேலே சாத்துற சேலை எல்லாமே ஏலத்துக்கு விடுவாங்க. அங்கே சாமி மேலே போடுற புடவை எல்லாமே நல்லாவே இருக்கும். அதாவது பட்டு சாரி மாதிரி இருக்கும் பார்க்கக்கூட. அதனால் நிறைய பேர் ஏலத்தில் சாரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இங்கே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதே பேர் நீங்கள் இங்கே இது பண்ணலாம், பாதம் அடிமேல் அடி வச்சு போகிற இது கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுவுமே நான் பார்த்துருக்கேன். இந்த கோவில் மாங்காடு பூந்தமல்லியிலேருந்து நம்ம போகிறோன்னு வச்சுங்க, குமணஞ்சாவடியில் இறங்கி அங்கே ஷேர் ஆட்டோ ஏறினாலே நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ பூந்தமல்லி சென்னையில் பூந்தமல்லிக்கு வந்துட்டோம்னா பூந்தமல்லியிலேருந்து குமணஞ்சாவடி கிட்ட உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வரதா இருந்தாலும் வரலாம். வண்டியில் வந்தால் மேப் போட்டு ரூட் போட்டு கூட வந்துக்கலாம். ஸோ வர்றது ஈஸி தான். இங்கே வீக்லி சண்டே ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், வெள்ளிக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும், டியூஸ்டே மற்ற நாள்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், 12 மணிக்கு மேலே கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.